ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை பயன்படுத்தி கேன்சர் வந்து அவங்களுக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிலேருந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5 days முன்னாடி தான் வந்து அமெரிக்க கோர்ட் வந்து இழப்பீட்டு தொகையை ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த இறந்து போன அம்மாவோட குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ரூபா அப்படின்னா $966 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் இது எவ்வளோ அப்படின்னா 85,790 கோடி ரூபா. சரிங்களா? இதோட ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியில் ஒவ்வொருத்தவங்களுமே ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரு, பேபி ப்ராடக்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அமெரிக்காவை சேர்ந்த மெய் மூர் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி கேன்சர் பாதிப்பால் இறந்துட்டாங்க. இதோட அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வந்து குழந்தைங்கள இருக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு அடல்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக பவுடர் நம்ம வந்து பான்ஸு, கோகுல் சென்டர்லு நிறைய பவுடர்ஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இவங்க வந்து பேபி பவுடர் யூஸ் பண்ணாங்க. இந்தியாவிலையுமே நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்துமே வந்து பேபி பவுடரை பிடிச்சி அதையே யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. அப்படி தான் இந்த மூதாட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வீடுகளில் நம்ம குழந்தைங்களுக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஹைஜீனிக்காக வந்து பார்ப்போம். 1960லேருந்தே வந்து இந்த பவுடர் வந்து இந்தியாவில் பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்டை நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பேரண்ட் வந்து நமக்கே வந்து அடிச்சு விட்டுருப்பாங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுட்ரு. நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் பிறந்துருச்சுன்னா அதில் குளிப்பாட்டி பொட்டு வச்சு நல்லா பூக்க கை காலெல்லாம் உடம்பு முழுக்க பவுட்ரு அப்பி விட்டால் தான் வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். குழந்தைங்களும் ஹைஜீனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலி உண்மை வந்து அது கிடையாது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி 1886லேருந்தே அதோட தயாரிப்புகளை நுகர்வோருக்கு வழங்கிட்டு இருக்கு. இந்தியாவில் 1960லேருந்து பழக்கத்தில் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகமெங்கிலும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு நிறைய வந்து நுகர்வோர் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 2022 அமெரிக்கா மாதிரி சில ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் நிப்பாட்டிட்டாங்க இந்த ப்ராடக்டை. இது வந்து இதில் ஆபத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி, நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் அளவுமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது, கர்ப்பப்பை கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எப்போ வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா 2020லேருந்து 2023 வரைக்குமே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆச்சு. அமெரிக்காவில் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ராடக்டில் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் வந்து அவங்களோட ப்ராடக்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பேபி பவுடரில் இருக்கிறத கண்டுபிடிச்சி 2022லேருந்தே அமெரிக்காவிலலாம் வந்து விற்பனையை வந்து தடை பண்ணிட்டாங்க. முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பாறை வெட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அது ஒரு வகையான பாறையிலிருந்து அதை அரைச்சி பவுடராக வந்து தயாரிக்கிறாங்க. வாசனைக்கு வந்து நிறைய எசன்ஸு இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் வாசனைக்கான என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை கலந்து நாம் வந்து முகத்துக்கோ குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜான்சன் கம்பெனி வந்து இந்த பேபி பவுடர் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு இத்தாலியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பாறைகளிலிருந்து தான் டால்கம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த மூலப்பொருளில் ஆஸ்பெஸ்டான்ற அந்த நச்சுப்பொருள் இருந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்குமே வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்போலேருந்தே நடந்திருக்கு அப்படின்னா 1957லேருந்தே வந்து நடந்திருக்கு. 1957லே வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு இந்த டால்கில் இந்த மூலப்பொருளில் ஆஸ்பெஸ்டான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அதை குறைக்கிறதுக்கு, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு 1974 வெர்மான் வின்சர் அப்படிங்கிறவர் சிட்ரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணால் இதோட வீரியம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்களையுமே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்க அரசு அதிகாரிகள். அதற்கான ஆவணங்களையுமே வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஒரு பொருள் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க இத்தனை வருஷமாக வந்து விற்றுருக்காங்க. இதை யூஸ் பண்ண நுகர்வோருக்கு தான் இந்த பாதிப்பு இருக்குன்னு இல்லைங்க, அந்த டால்கம் ப்ராடக்ட் தயாரிக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன தான் வந்து க்ளவுஸு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் டால்கம் வந்து டக்குன்னு ஒட்டிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பவுடரை வந்து எப்படினாலும் ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுமே இதால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. முதன்மையாக வந்து நுகர்வோர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. செகண்ட் கேட்டகரியில் தொழிலாளர்கள், அப்புறம் தொழிலாளர்களோட குடும்பங்களை சார்ந்த உறுப்பினர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை ஏற்படுத்துகிற அபாயமும் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடருக்கு இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் கொஞ்சம் ரேஷஸ் வரும். அந்த டைமில் பவுட்ரு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த பேபி பவுடரை மெயினாக வந்து அவங்க அடல்ட்ஸுமே இந்த பேபி பவுடரை யூஸ் பண்ணுவாங்க போல். அப்போ அந்த பவுடரை யூஸ் பண்ணுறது வழியாக கர்ப்பப்பை கேன்சரும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் அந்த பவுடரில் இருக்கிற
நச்சுத்தன்மை தான். நிறைய கேசஸ் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு எதிராக வந்து வழக்குகள் தொடர ஆரம்பிக்கவும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இழப்பீட்டு தொகை தர பயந்துட்டு அவங்க வந்து திவால் அறிக்கையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. பட் நீதிபதிகள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இழப்பீட்டு தொகையை வந்து கஸ்டமருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் தயாரிக்கிறோம் அப்படின்னா லாபத்தை மட்டுமே நம்ம மைண்டில் வைக்காமல் கஸ்டமரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கா, நம்ம கொடுக்குற ப்ராடக்டால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத மனசில் வச்சா மட்டும்தான் எந்த ஒரு தொழிலையும் நாம் வந்து சரியான பாதையில் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இந்தியாவில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் என் குழந்தைங்களுக்குமே வந்து நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர், ஜான்சன் அண்ட் ஜான்சன் குளியல் சோப்பு, அப்புறம் ஷாம்பு அப்படின்னு எல்லாமே நான் அனைத்தும் யூஸ் பண்ணியிருக்கேன். காதில் குடையிற பட்ஸ்லேருந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ராடக்ட் தான் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு டைமில் நம்ம வந்து அதை நிப்பாட்டிடுறோம். அதுதான் வந்து கொஞ்சம் நாம் வந்து மற்ற நாடுகளை விட, அமெரிக்கா மாதிரியான நாடுகளை விட நமக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியானதுக்கு இதுதான் ரீசன். பட் எனிவே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதை விடுத்து இந்தியன் ப்ராடக்ட் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவுடரில் என்ன இருக்குது அப்படின்னா, அது வெட்டி எடுக்கப்படுற ஒரு வகை பாறையை பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணுறது தான். வாசனைக்கு சில எசன்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறது தான். அதில் நம்ம வந்து இந்திய பொருட்களையே நாம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு விஷம் தெரிஞ்சு நம்ம வந்து விஷத்தை கொடுப்போமா சொல்லுங்கள்? ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நிறைய நாடுகளில் இந்த விற்பனையை வந்து தடை பண்ணிட்டாங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் ப்ராடக்டை. பட் இந்தியாவில் என்ன ஏன் நிப்பாட்டாமல் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அரசாங்கமும் இதில் கவனத்தை செலுத்தி இது வந்து விற்பனைக்கு உகந்ததாக என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பேன் பண்ணுறதா இருந்தாலும் பேன் பண்ணலாம். இது நம்ம இந்திய அரசாங்கம் தான் வந்து இதை கவனத்தில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மக்கள்லாம் வந்து நம்ம இந்திய ப்ராடக்டே நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு. விவகாரம் தொடர்பாக நம்ம இந்திய தேசிய குழந்தைகள் நல வாரியம் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் இன்னும் கிடைக்கல. ஸோ அரசாங்கம் விரைந்து முடிவெடுக்கணுங்கிறது தான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய விமர்சனங்களும் நிறைய வழக்குகளையுமே ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி ஃபேஸ் பண்ணதுனால இந்த டால்கம் ப்ராடக்ட் வந்து 2023 வந்து நிப்பாட்டுறதா வந்து சொல்லிடுச்சு. ஸோ இப்போ விற்பனையில் அப்படி இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஏற்கனவே அவங்க உற்பத்தி பண்ணி வச்சுருந்த பொருட்களோட மிச்சமாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதையுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க ப்ராடக்ட்டில் இப்போ பேபி பவுடரில் இவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விவகாரத்தில் அந்த பாறையை அரைச்சி தானே பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து இவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குங்கிறதுனால நம்ம கார்ன்ஃப்ளவர்லேருந்து டால்கம் பவுடரு ப்ராடக்ட் பண்ணி அதை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்களாம். இருந்தாலும் இவங்க இந்த வழக்குலேருந்துலாம் மீண்டு வரணும். நிறைய பேர் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால இழப்பீடு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்தால் தான் அடுத்தது இவங்க ப்ராடக்ட்டு அடுத்தது எப்படி தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். எனிவே நம்ம வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்திய பொருட்களை வந்து பயன்படுத்துங்க. அதுதான் வந்து என்றைக்குமே சேஃபு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ப்ரமோட் பண்ணோம் யூடியூப்லேருந்து. வாழ்க வளமுடன்.